வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பன்னீர் பிரியாணியை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். கீ போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுடலாம், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீரை தவாவில் போட்டுட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோஸ்ட் பண்ண பன்னீர் எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இப்போ பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரை எடுத்து வச்சுக்குவோம். கீ 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். ஆயில் இப்போ கொஞ்சம் ஊற்றிடுவோம். இப்போ பன்னீர் பிரியாணி செய்யணும்னா பிரியாணி லீஃப், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். இது சிம்மில் சூட் பண்ணிடலாம். அடுத்தது ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனால் இப்போ நம்ம வதக்க போகிறோம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுடலாம். நீள் வாக்கில் வெட்டின தக்காளிகளை போட்டுடலாம். சால்ட்டு ஆட் பண்ணுவோம். இப்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோடனே லைட்டாக வதக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தா மல்லி இலையை போடுவோம். இப்போ பன்னீர் கட் பண்ணி வச்சுருந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் வந்து ஊறி நல்ல டேஸ்ட்டு வந்து பன்னீரில் இருக்கும். ஒன் மோர் டைம் ஆட் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம். கலருக்காகவும் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இப்போ அளவான தண்ணி ஆட் பண்ணுவோம். லெமன் வந்து 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி வந்து கொதித்தோடனே அரிசி போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் குக்கர் மூடிட்டு 3 விசிலில் ரெடி ஃபார் டேஸ்டி பன்னீர் பிரியாணி. செய்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டிலே செய்த பன்னீர் பிரியாணி ஹெல்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பிரியாணி, ஆவி பறக்க பிரியாணி பாருங்கள். இதில் நம்ம தட்டில் மாற்றிடலாம். ஃப்ளைட்டில் ஷிப் நம்ம பன்னீர் கூட வந்து ரைத்தா